வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு பதிவு தான். அழகான ஒரு குடும்ப கதை தான். வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற ஒரு இதுதான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன்ங்கிறவரு விவசாயம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. சிறு வயசுலேருந்து விவசாய தொழில் அப்படி பார்த்ததுல ஒரு இடத்துல நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமானோன அவங்க வீட்ல எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோனே, இங்க வந்து வேலை வாய்ப்பு கிடையாது கிராமத்துல அப்படிங்கிற பட்சத்துல, வந்து நகர்ப்புறத்துல நம்ம போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிட்டியில வந்து அவர் வந்து எழுத்தாளரா வராரு. இந்த விவசாயத்த பத்தி எழுதுறது, அந்த மாரி கதைகள்லாம் எழுதிட்டு வந்து சிட்டியில வந்து இருக்காரு. இருக்கிறப்ப அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அப்ப கண்ணனோட தம்பி வந்து வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டம்மாவ கூப்பிட்டு, "இங்க வாம்மா, என் தம்பி வந்திருக்கான் பாரு, சாப்பாடு வச்சு குடுங்க." "சரிங்க, வாப்பா கொழுந்தனே" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு பழைய கஞ்சியும், வெங்காயமும் தான் இருந்துச்சு. "நீங்க இத சாப்பிடுங்கன்னு" சொன்னோனே, சரி அவர் ஒண்ணுமே சொல்லல. சாப்பிட்டுட்டு அந்தாக்குல, "சரி அண்ணி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னோனே, என் தம்பிக்கு ஒரு ரூ. 200 வந்து பஸ்ஸுக்கு செலவுக்கு குடுத்து விடுனேன்." இல்ல காசு வந்து இல்ல" அப்படின்னு சொல்லிர்றாங்க அவங்க வீட்டம்மா. அப்ப வந்து, "பரவால்ல அண்ணா, நான் கிளம்புறேன். நீங்க வந்து திருவிழாவுக்கு வந்து குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. அப்பா சொல்லிவிட்டாங்க. கிராமத்துக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து கிளம்பிர்றாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் ஆனோனே அவங்க இந்த கண்ணனுக்கு வந்து மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் வந்து அவங்க வீட்டம்மாவோட தம்பி, மச்சினன் அப்படிங்கிறவர் வந்து வீட்டுக்கு வராரு. "அக்கா, நான் இங்க வந்து ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு வேலையா வந்தேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். உன்னையும் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா" அப்படின்னு. "தம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க என் தம்பி வந்திருக்கான் பாருங்க. போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க." "தம்பி உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? டீ வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்ப இவரு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. "எதுனாலும் பரவாயில்லக்கா" அப்படின்னு சொன்ன உடனே, "ஏங்க என் தம்பிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ போய் வாங்கிட்டு வான்னு" சொன்ன உடனே அந்த அக்கா வாங்கிட்டு வராங்க. தடபுடலா சமையல் ரெடி பண்ணி 2 பேரையும், கணவரையும் தம்பியும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நம்ம தம்பிக்கு ஒரு பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ சாயங்காலம் வந்த உடனே தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டாப்புல. தம்பி வீட்டுக்கு கிளம்புன உடனே, "ஏங்க ஒரு ரூ. 200 என் தம்பிக்கு காசு வந்து குடுத்து விடுங்கன்னு" சொன்னோனே, இவரும் குடுத்து வழி அனுப்பி வச்சிடுறாரு. அப்போ வந்து மனைவிட்ட கேட்காரு, "என் தம்பி இதே மாரி தானே நேத்து வந்தான். அப்ப ஏன் இப்படி நடந்துக்கிட்ட?" "ஏங்க நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதே போய் அங்க போய் வந்து அக்கா வந்து என்னைய பார்த்துக்கல. எனக்கு எதுவுமே செய்யல" அப்படின்னு சொன்னா யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னோனே, இவரு ஒண்ணுமே சொல்லல. அவ்வளவு மனசுல வேதனையோட அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய். இது எல்லா அர்த்தங்களுக்கும் நெறைய இதுக்கு புரியும். நம்மளால செய்ய முடிஞ்சது வந்து எப்போதுமே எல்லாருக்குமே செய்யணும். சரிசமமா செய்யணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு, சேனல் பிடிச்சிருந்தா சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிறுகதை பதிவு, மோட்டிவேஷன்ல வந்து பார்க்கலாம். பாய்.